இப்போ உள்ள பசங்க எப்படி இருக்காங்க மோஸ்ட்டாக? ப்ரோ இப்போ இருக்க பசங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டால், மோஸ்ட் ஆஃப் த பசங்க வந்துட்டு ஃப்ராங்காக சொல்லணும்னா ஆல்கஹாலோட அடிக்டாக இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே வந்துட்டு அது நம்மளோட பீரியடில் வந்துட்டு அதனாலே வீட்டுக்கு பயப்படுவாங்க. பட் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அது ஈஸியாக கிடச்சிது. எப்படி கிடைக்குதுன்னு நமக்கு தெரில. அதுவும் வந்துட்டு ட்ரக்ஸை தாண்டி கஞ்சா அது இதுன்னு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே தவிர்க்கணும்னா அவங்கள வந்துட்டு பேரண்ட்ஸோட கைட்னஸில் அவங்க வந்து இந்த ஸ்போர்ட்ஸ், டான்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வித்தவுட் ஸ்டடி அவங்களுக்கு இன்னொன்று வந்துட்டு நம்ம படின்னு ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது மைண்டுக்குள்ளே போய்ட்டு ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த அழுத்தத்தினாலேயே தான் அவங்களோட மைண்டு இதுலேருந்து வேறு ஏதாவது மைண்டுக்கு ஃப்ரீனஸ்க்கு போகும்போது தான் இந்த ஆல்கஹாலுங்கிற ஒரு இடத்துக்கு போகிறது. அது இல்லாமல் வந்துட்டு இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ஃபோன் கேம் நம்ம படிக்கும்போதெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே எப்படா வரும், மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் கிரவுண்டுன்னு ஒன்று ரிலாக்ஸேஷனுக்கு இருக்கும். இப்போ இருக்கவங்களுக்கெல்லாம் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர். நான் பேரண்ட்ஸ்க்கு வைக்கிற ஒரே ரெக்வஸ்ட் வந்துட்டு அவங்க மினிமம் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வர வரைக்குமாச்சும் ஃபோனை கொடுக்காதீங்க. ஃபோனை கொடுத்து சாப்பாடு விட்டாங்க எல்லா குழந்தைங்களுக்கும். அவங்களுக்கு வந்துட்டு நிறையா வெளியில் சொல்லிக் கொடுங்க. எவ்வளவோ கேம்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நீலகிரியை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெங்கேருந்தோ வராங்க. நீலகிரியை பொறுத்தளவுக்கு ஒருத்தர் வந்துட்டு எனக்கு தெரியாமல் எதாவது நான் இருக்கான்னு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எத்தனையோ டிவி சேனல், எவ்வளவோ டெலிவிஷன், எவ்வளவோ சான்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. பட் நம்மளால் அதை ஏன் பண்ண முடியல? ஸோ நம்ம ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நாங்களுமே ஸ்கூல் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு ட்ரை பண்ணோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கான அதுவே தெரில அது எப்படி போகணும். இப்போ நாங்கள் வெளியில் போகும்போது தான் தெரியுது. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பேஜ்லேயே ஒருத்தன் வந்துட்டு நல்லா ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு வைக்கிற ஒரே ரெக்வெஸ்ட் வந்துட்டு பசங்களை வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸுங்கும்போது இப்போ நீங்கள் ஐபிஎல் பார்ப்பீங்க. ஐபிஎல்ல வந்துட்டு நடராஜன் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அவரால் சாதிக்க முடியுங்கும்போது ஏன் நம்மளால் முடியல? இதுதான் ஒரே கொஸ்டின். எல்லாத்துக்குமே எல்லாமே பாசிபிள். நத்திங் இஸ் இம்பாசிபிள். ஸோ வித் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நாளைக்கு செலெக்ஷன் இருக்குன்னா பேரண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணி கொண்டு போகணும். ஸோ கொண்டு போனால் நாளைக்கு பையன் அவங்க ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணி நின்னான்னா உங்கள் பையன் வந்து இந்த ஊருக்கே ஒரு எப்படி சொல்லணும், ஒரு ரோல் மாடலாக இருப்பான். நம்ம வந்துட்டு வேற ஒருத்தர் ரோல் மாடலாக காட்டுறதுக்கு நாளைக்கு உங்கள் பையன் ரோல் மாடலாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வைக்கிற ரெக்வெஸ்ட், உங்கள் பையனை வந்து ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகக்கூடாங்க. உங்கள் பையன் கையில் வந்து ஃபோன் ஏன்னா ஃபோன் கொடுத்தீங்கன்னா ஃபோன் தேவையில்லாத இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு பார்க்கும்போது தேவையில்லாதது வருது. ஸோ இதனால் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா நான் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி, நான் நிறைய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான் சர்வே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கான ஒரு சின்ன டீம் மே ஆஃப் நாடோடிங்கிற ஒரு சேனலை வச்சு நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். எங்களால் முடிஞ்சது வந்துட்டு ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ்க்கு அது எதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ நல்ல டேலண்டான ஒரு ஸ்டூடெண்ட் இருந்து ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு என்னை ரீச் அவுட் பண்ணலாம். இப்போ என்னோடய நண்பர் யூடியூப் வச்சுருக்காரு. ஸோ அவர்கிட்ட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ எங்களால் முடிஞ்ச சப்போர்ட். அவர் பையன் வந்துட்டு இப்போ நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் நல்லா பண்ணால் ஃப்ரீ ஷீட் காலேஜில் ஃபுல் ஃப்ரீ 100% ஃப்ரீயோடு நீங்கள் வந்துட்டு அட்மிஷன் வாங்கலாம். அதே மாதிரி என்ன சப்போர்ட்னாலும் அவன் ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருந்தா போதும். கண்டிப்பாக இல்லை ஸ்போர்ட் நாட் ஓன்லி ஸ்போர்ட்ஸ் ஆர் சம் அதர் ஆக்டிவிட்டீஸ். ஏன்னா ஸ்போர்ட்ஸே மென்ஷன் பண்ணுறேன்னா ஏன்னா ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு நிறைய ஃப்யூச்சர் இருக்குது. சப்போஸ் பாஸ் பண்ணிட்டானா ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணானா ஒரு குரூப் 4 ஒரு குரூப் 3 எழுதுனானா அவன் வந்துட்டு பர்டிகுலர் மார்க் எடுத்தால் போதும். அதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டை வச்சு அவன் உள்ளே போக முடியும். ஸோ அவங்க இன்னொன்று வந்துட்டு உங்கள் பையன் வந்துட்டு நீங்கள் ஐடியில் தான் போகணும் அப்படின்னா உங்கள் பையன் மிடிலாக படிக்கிறான்னா ஐடியில் வந்து கார்பரேஷன்ஸ் லீக்ஸ் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. அதுக்குன்னே அவங்க பையனை தனியாக காசு கொடுத்து கொண்டு போயிட்டு அவங்க விளையாட வச்சு சம்பளம் கொடுப்பாங்க. ஏன்னா அதெல்லாமே வந்துட்டு ஒரு கார்பரேஷனை பொறுத்தளவுக்கு ஒரு மார்க்கெட்டிங். ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாத்துக்குமே உங்கள் பையனோட ஃபிட்னஸ்க்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் தான். அவன் ஃபிட்னஸ்க்குள்ளே போயிட்டான்னா அவன் உடம்பு மேலே உள்ள காதல்னாலேயே அவன் வந்துட்டு வேறு எதுக்குமே போக மாட்டான். இதை பற்றி இன்னும் சொல்லலாம், பட் என்னடா ரொம்ப பேசிகிட்டு இருந்தால் வீடியோ கேட்குறதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ பாருங்கள், இதை பற்றி ஏதாவது சப்போர்ட்ஸ் தேவைன்னா நிறையா பேர் இருக்காங்க உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு. இந்த ஒரு உலகம் ரொம்ப பெருசு. ஸோ மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. டேக் நீங்கள் மோட்டிவேட் ஆகிட்டு உங்களோட கோலை நோக்கி ஓடாமல் உங்கள் பையனோட கோலை நோக்கி ஓடுங்க. கண்டிப்பாக உங்கள் பையன் அச்சீவ் பண்ணுவான். தேங்க்யூ. இப்போ நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ பேசுகிறானே இப்போ ஏன்டா இன்னும் ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் கண்டிப்பாக தோணும். எங்களுக்கு வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இன்னமுமே அந்த ஃபிட்னஸ் லைனில் நாங்கள் இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் ஸ்கூல் டேஸில் இருந்தது தான். பட் இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாங்கிறது ஒன்று இருக்குது, ஃபார்ம் 3 இருக்குது, ஃபார்ம் 2 இருக்குது. இப்படி போனால் நமக்கு ஒர்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக எங்களுக்கு யாருமே தெரியாது. அப்போ வந்து கிளாஸை பங்க் பண்ணுறதுக்கும் ஸ்கூல் டூர்னமெண்ட்டுக்கு போணுச்சுன்னா ஸ்கூலில் ஓடி கிடைக்கும் லீவ் கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் ஓடிட்டு இருந்தோம். பட் இப்படி வந்து இதில் வின் பண்ணால் இதில் அடுத்தடுத்த லெவல் போகலாம், காலேஜில் போனால் ஸ்போர்ட்ஸ் கோட்டை கிடைக்கும், இதில் ஒரு ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தமாக எங்களுக்கு தெரியலை. அதனால மட்டும்தான் நாங்கள் அதை விளையாட்டை எடுத்துட்டோம். பட் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மெச்சூரிட்டி இருக்காது, ஃபேமிலிக்கும் இருக்காது. அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்து நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்த வீடியோ வந்து மெயினாக ஃபேமிலிக்கு எதுக்குன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பையன் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணி மேலே போகிறான்னா அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அவனுக்கு ஃப்ரீடம் கொடுத்தா மட்டும்தான் அவனால்
அவனால் போக முடியும். இப்போ ஒரு மணி கூட இன்னொருத்தவங்கள்ட்ட ரெடி பண்ணி அவனை அனுப்பிச்சி வச்சிடலாம். பட் அங்கே போனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு 100% கேம் காமிக்க வேண்டிய இடத்துல ஒரு 50 தான் காட்டுவான். இதுவே நீங்கள் நல்லா என்கரேஜ் பண்ணி அவனை நைட் ஃபுல்லாக அவன்கிட்ட பேசி இந்த மாதிரி ஒரு ரோல் மாடலானா நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் படித்தாலும் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலும் பக்கத்து வீட்டுக்காரனு கூட நீங்கள் யாருன்னு தெரியாது. பட் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் மட்டும் அச்சீவ் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டே உங்களை பற்றி பேசும். அப்போ அவங்க அதை விட ஒரு பேரண்ட்ஸுக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம பையனை மற்றவங்க சந்தோஷப்படுத்தி நம்ம கேட்குறத விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பேரண்ட்ஸ் தான். நீங்கள் தான் சொல்லணும். ஸ்கூல் போனாலுமே இவனுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்போர்ட்ஸு நீங்கள் எஜுகேஷனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு ஸ்போர்ட்ஸுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஸ்கூலில் தைரியமாக சொல்லுங்கள். ஸ்கூலில் சொல்லிவிட்டு நீங்கள் சேர்த்து விடுங்க. படிப்பு மட்டுமே போதும்னு நினைக்காதீங்க. படித்தா மட்டுமே அவன் வந்து லைஃப்பில் நல்லா இருப்பான்னு கேட்டால் கிடையாது. முக்கியமாக அவன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டைமில் வந்துட்டாலே அவன் உடம்பை பார்த்துப்பான். மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுவான், ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுவான். எல்லா டைமில் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், படிக்கிறது அவனுக்கு டக்குன்னு போகும், எக்ஸாமில் நல்லா பாஸ் பண்ணுவான். இதே வேறு எதுவும் இல்லாமல் இருந்தானா, படிப்பு மட்டும் இருந்தானா டக்குன்னு அவனுக்கு வேறு இடத்துல வேறு ஏதாச்சும் மைண்டு போகும்போது தான் அவன் ட்ரக்ஸுக்கு போகிறது. அதனால் அவன் உடம்பை அவன் மறந்துடுவான். அதனால தான் ஸ்போர்ட்ஸை மெயினாக போக சொல்கிறது. ஃபஸ்ட்டு அது நான் வந்து பேரண்ட்ஸுக்கு தான் சொல்கிறேன். பேரண்ட்ஸ்னால மட்டும்தான் ஃபஸ்ட்டு மாற்றம். பேரண்ட்ஸ் மாறினாலே டீச்சர்ஸ் மாறுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மாறுவாங்க. அவன் வந்து அவன்கிட்ட என்ன தோணினாலும் அவன் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவான், சந்தோஷமாக இருப்பான். கைஸ், என் ஃப்ரெண்டு சொல்கிறது உங்களுக்கு உண்மைன்னு பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணாட்டியும் பரவாயில்ல, இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பை கைஸ்.